கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த போர் சூழல்கள் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில இஸ்ரேல் லெபனான்ல உள்ள ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு எதிராக பல தாக்குதல்கள் நடத்தி கொண்டு வராங்க. நேற்றைய தினம் இந்த லெபனான்ல உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பு அங்க கிறிஸ்தவர்கள் வாழும் ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜ்ல அவங்க இருந்திருக்கிறாங்க. இவங்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் அந்த பகுதியில சென்று அங்க ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இதில் அந்த பகுதியில் ஊழியம் செய்து வந்த ஒரு கிறிஸ்தவ போதகர் அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த செய்தி தற்போது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அந்த போதகரை பற்றி பார்க்கும்போது அநேக தகவல்கள் வருது. என்ன தகவல் வருது அப்படின்னா, அவர் இதே மாதிரி அங்க யுத்த காலகட்டங்கள், இந்த பிரச்சனைகள் நடக்கிற காலகட்டங்கள்ல அங்க மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த மக்களுக்கு அநேக நன்மைகள் செய்த ஒரு போதகர் என்ற செய்திகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ஒரு பகுதியில் ஒரு யுத்தம் வருகிறது என்றால் அங்க கண்டிப்பாக மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இப்ப தீவிரவாதிகள் எல்லாமே மக்கள் வாழ்கிற பகுதிகளில் தான் மறைஞ்சிருப்பாங்க. அப்படி அந்த பகுதியில் ரெண்டு தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தும் போது அங்குள்ள அநேக மக்களும் பாதிக்கப்படுவாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட அநேக மக்களை பராமரித்த ஒரு போதகர் என்று அவரை பற்றிய அநேக தகவல்களை நம்மளால பார்க்க முடிகிறது. சமீபத்தில் கூட அங்க ஒரு சில பிரச்சனைகள் நடக்கும் போது அங்குள்ள அரசாங்கங்கள் சில பகுதிகளில் இருந்து மக்களை நீங்க வெளியேறுங்க என்று சொல்லும் போது கூட அந்த போதகர் பேசும் ஒரு சில வீடியோக்களை நம்மளால பார்க்க முடிந்தது. அவர் அப்ப என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்க அன்பு என்னும் ஒரு ஆயுதத்தை மட்டும் தான் வச்சிருக்கிறோம், நாங்க மற்ற மாதிரி எந்த ஆயுதத்தையுமே வைக்கல, நாங்க பொறுமையாக இருக்கிறோம், நாங்க யாருக்குமே எந்த ஒரு தீங்குமே செய்யல அப்படின்னு சொல்லி அவர் நிறைய விஷயங்கள் பேசுறதையும், மரணத்துக்கு பின்பு உயிர்த்தெழுதல் இருக்கு, இப்படிப்பட்ட காரியங்களை அவர் சொல்வதையும் பார்க்க முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு போதகர் நேற்றைய தினம் இஸ்ரேல் லெபனானில் உள்ள அந்த தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தும் போது இந்த போதகரும் உயிரிழந்திருக்கிறார். அவரின் குடும்பத்தாருக்கு மற்றும் அவரை சார்ந்த மக்களுக்கு தேவன்தாம் ஆறுதல் அளிக்கணும். சமீபத்தில் கூட இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து நடத்திய ஒரு மிகப்பெரிய தாக்குதல்ல ஈரான்ல 100க்கு மேற்பட்ட அப்பாவி குழந்தைகள் உயிரிழந்தார்கள் என்ற ஒரு செய்தியும் நம்மளால பார்க்க முடிந்தது. இப்படிப்பட்ட செய்திகளை பார்க்கும்போது இதில் ஒரு சில உண்மைகளை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் மீடியாஸ் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நியூஸை காண்பிக்கிறாங்க என்றால் இஸ்ரேல், அமெரிக்கா வேண்டுமென்றே அந்த பள்ளிக்கூடம் மீது தாக்குதல் நடத்தியது என்று அவங்க சொல்றாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த பள்ளிக்கூடத்தை ஈரானின் IRGC தங்களுடைய ராணுவ பேஸாக அவங்க யூஸ் பண்றாங்க. நார்மலான பகுதிகளில் இருந்து செயல்பட்டால் இஸ்ரேல் கண்டுபிடிச்சிருவாங்க என்று தெரிந்த அவர்கள் இப்படிப்பட்ட பொதுவான இடங்கள்ல போய் அவங்க தங்கி இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த ஸ்கூலையும் அவர்கள் தங்களுடைய பேஸாக மாற்றியிருந்த செய்திகள் எல்லாம் பார்க்க முடிந்தது. இதே போன்றுதான் காசாவிலும் நடைபெற்றது. காசாவில் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், அந்த ஹாஸ்பிட்டல், மிகப்பெரிய மருத்துவமனைகளுக்கு அடியில் சுரங்கங்களை வைத்து அங்க உள்ள ஹமாஸ்கள் அவங்க அந்த பங்கருக்குள்ளாக இருந்தாங்க. இந்த டைம்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல இவங்க இருக்கிறாங்க என்று தெரிஞ்சு அதன் மீது தாக்குதல் நடத்தும் போது அங்கு அப்பாவி மக்கள் நிறைய பேர் இறந்தாங்க. அதே போன்றதான் தற்போது இந்த லெபனான்லயுமே கிறிஸ்தவர்கள் குடியிருக்கக்கூடிய அந்த பகுதியில இந்த ஹெஸ்புல்லா அமைப்பை சார்ந்தவர்கள் இவங்க அந்த பகுதியில இருந்திருக்கிறாங்க. இவங்களை தரை ரீதியாக சென்று இஸ்ரேல் டேங்கர்கள் மூலமாக தாக்குதல் எல்லாம் நடத்தும் போது இந்த போதகரும் இதில் உயிரிழந்திருக்கிறார். இப்படி மக்கள் வாழ்கிற பகுதிகளில் இருந்தால்தான் தாக்குதல்கள் ஒருவேளை பிற நாடுகள் மூலமாக நடத்தப்பட்டாலும் அப்பாவி மக்கள் உயிரிழப்பாங்க. அதை வைத்துக் கொண்டு தீவிரவாதிகளும், தீவிரவாத நாடுகளும், தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்களும் பாத்தீங்களா அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் இப்படி பண்ணிட்டாங்க, அப்பாவி மக்களை கொலை செய்து விட்டார்கள் என்று அநேக கதைகளை எடுத்துரைப்பதற்கு அது வசதியாக போகும். இதெல்லாம் பிளான் பண்ணி தான் வேண்டுமென்றே மக்கள் வாழ்கிற பகுதிகளில் அவங்க சென்று இருப்பாங்க. நீங்க ஒரு விஷயத்தை மிக முக்கியமாக பார்த்து கொள்ளுங்கள். நம்ம இந்திய இராணுவமாக இருக்கட்டும், மற்ற இராணுவங்களாக இருக்கட்டும், நீங்க பார்த்தீர்கள் என்றால் மக்களை தங்களுக்கு பின்பாக நிறுத்தி கொண்டு முன்னின்று மக்களுக்காக போராடுவாங்க. மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்படணும் என்று அவங்க தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் மக்களுக்காக அவங்க போராடுவாங்க. ஆனால் இந்த தீவிரவாதிகளை நீங்க பார்த்தால் யாருமே அப்படி கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த காசாவில் கூட இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு அடியில ஒழிச்சிருவாங்க. ஒரு போராளி என்பவன், ஒரு இராணுவத்தில் உள்ளவன் ஹாஸ்பிட்டலுக்கு அடியில போய் ஒழிக்கிறதுக்கு அவனுக்கு தேவையில்லை. ஆனா இவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஏனென்றால் இவர்கள் மக்களை பாதுகாக்க வந்தவர்கள் அல்ல, இவர்கள் எல்லாருமே தீவிரவாதிகள். மக்களை பாதுகாப்பவர்கள் மக்களுக்காக முன்னின்று போராடுவார்கள், தங்கள் உயிரையும் பொருட்படுத்த மாட்டார்கள். ஆனா இவங்க அப்படி கிடையாது. மக்களை முன்னிறுத்தி விட்டு இவர்கள் ஒழித்துக் கொள்வார்கள், இவர்கள் தப்பித்துக் கொள்ள. ஆனால் அப்பாவி மக்கள் இதனால மிகப்பெரிய அளவை கொல்லப்படுவார்கள். அந்த மாதிரி தான் இந்த லெபனான்ல கூட இந்த ஹெஸ்புல்லா என்ற தீவிரவாத அமைப்பு மக்கள் இருக்கும் பகுதிகளில் போய் ஒளிந்து கொண்டார்கள். இவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் போது ஏற்கனவே கவர்மெண்ட் மற்றும் இஸ்ரேல் அந்த பகுதிகளில் இருக்கிறவர்கள் வெளியேற வேண்டும் என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் ஒரு சில பேர் போனாங்க, நிறைய பேர் போகல. இந்த சூழ்நிலைகளை அந்த தீவிரவாதிகள்
அவர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள். அந்த டைம்ல இந்த போதகரும் அதில் சிக்கியிருக்கிறார். அதே போன்றுதான் ஈரான்ல கூட நீங்க பார்க்கும்போது அங்க உள்ள மிகப்பெரிய IRGC தலைவர்கள் தற்போது இந்த தாக்குதல்ல அநேக பேர் இறந்து போனாங்கல்ல, இதற்கு அப்புறமாக உயிர் பயம் ஏற்பட்ட அந்த அதிகாரிகள் எல்லாருமே பெண்களின் உடை அணிந்து அவர்கள் பொது வழிகளில் நடக்கும் ஒரு சில போட்டோஸ் எல்லாம் பார்க்க முடிந்தது. ஸோ இப்படிப்பட்ட நபர்களை கண்டுபிடித்து இவர்களை அழிக்க வேண்டும் என்று பிற நாடுகள் நினைக்கும் போது இவங்க மேல ஒரு தாக்குதல் நடத்தினா இவங்க பொதுமக்கள் வாழ்ற பகுதிகளில் போய் இருப்பாங்க, அங்கோட மக்கள் அநியாயமாக இறந்து போவாங்க. ஸோ இதுதான் உலகளவில் நடக்கிறது. ஸோ நீங்க மற்ற நாட்டு இராணுவங்கள் நம்முடைய நாட்டு இராணுவங்களை பாருங்க, மக்களை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் அவங்க போவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட தீவிரவாதிகள் எல்லாம் அப்படி கிடையாது. அவங்களுக்கு அவங்கள பாதுகாத்து கொள்ளணுமே தவிர மக்களை பாதுகாக்க வேண்டிய தேவையும் இல்லை. மக்களுக்கு பின்பாக ஒளிந்து கொள்வார்கள், மக்களை மனித கேடயங்களாக அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் இந்த தீவிரவாதிகள் செய்கிற விஷயம். ஸோ இந்த உண்மைகளை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த செய்திகள் எதை சொல்ல வருது என்றால், எப்போது யாருக்கு என்ன நடக்கும் என்று கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த யுத்த காலங்களில் உருவாகியுள்ளது. நம்ம ஈரானில் கூட பார்த்தோம், அந்த தலைவர் அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார். அலி கமேனி அவர்கள், நான் இந்த டைமில் உயிரிழப்பேன் என்று அவர் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டார். ஆனால் அவரோட கூட 40க்கும் மேற்பட்ட நபர்கள் மாண்டார்கள். ஆனால் அவர்கள் எல்லாருமே நல்லவர்களா என்று கேட்டால் அதில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஏனென்றால் தனக்கு எதிராக போராடின 30,000க்கும் மேற்பட்ட மக்களை கடந்த ஜனவரி மாதத்தில் அவங்க IRGCயை வச்சு கொலை பண்ணாங்க. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவங்க பண்ணிட்டு லாஸ்ட்ல அவர் தியாகியாக மாறிவிட்டார் என்றெல்லாம் சொல்லும்போது அதில் தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. அதே போன்று நேற்றைய தினம் கூட நம்ம ஒரு நியூஸ் பார்த்துருப்போம். அந்த ஈரானில் உள்ள மிகப்பெரிய அந்த ஆயில் ஸ்டோரேஜ் அதன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், இதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் தீ மளமளவென்று பற்றி எறிய ஆரம்பித்தது, புகை மூட்டங்கள் காணப்பட்டது, மக்கள் மிகப்பெரிய அளவில் அந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்டதை எல்லாவற்றையுமே நம்ம பார்த்தோம். மேலும் இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டு தான் வருகிறது. இஸ்ரேல் அங்குள்ள முக்கியமான பகுதிகளை குறிவைத்து தாக்குகிறது. ஸோ இந்த யுத்தங்கள் எல்லாமே பார்க்கும்போது இது முடிவடையுமா என்ற ஒரு சந்தேகம்தான் நமக்கு வருகிறது. இந்த அப்டேட்டை பார்க்கிற நம்ம எல்லாருமே கண்டிப்பாக மக்களின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்க வேண்டும். நான் எல்லா வீடியோலையும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், அது இப்பவும் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்ன சொல்றேன் என்றால், நீங்களே இந்த நியூஸஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த போதகர் கூட உயிரிழந்திருக்கிறார். அவர் எந்த தவறுமே செய்யாத ஒரு போதகர். இப்படிப்பட்ட யுத்த காலங்கள், யுத்த சூழ்நிலைகள் வரும்போது யாருக்கு என்ன நடக்கும் என்று நம்மளால் சொல்ல முடியாது. குறிப்பாக இதில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவது யார் என்றால் அப்பாவி மக்கள் தான். தலைவர்கள், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் எல்லாருமே சில உத்தரவுகளை சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே சேஃப் ஆகிடுவாங்க. ஆனால் மக்கள் அப்படி கிடையாது. மக்கள், அப்பாவி மக்கள், அவர்களின் உயிர்கள் தான் பறிக்கப்படும், அவங்களுக்கு தான் சேஃபே இருக்காது. ஆனால் ஆர்டர் போடுகிற எல்லா அதிகாரிகள், நாட்டு தலைவர்கள் எல்லாருமே சேஃபாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அப்பாவி மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்படும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த போர் சூழல்கள் ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு சமாதானம் உண்டாகணும். நம்ம என்னதான் பார்த்தாலும் பைபிள் சொல்லியிருக்கு, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையார்கள் என்று. ஸோ அந்த யுத்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அநேக யுத்த செய்திகளை கேட்கிறோம். தினம் பல்வேறு அப்டேட்டை நம்ம பார்த்துட்டு வரோம். இதை பார்க்குற நம்ம எல்லாரும் கண்டிப்பாக மக்களின் பாதுகாப்பிற்காக ஜெபிப்போம். இந்த வீடியோவை நீங்கள் மற்ற நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இந்த தகவல்களை தெரிந்து அதற்காக ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.